புதுசாக நகையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. என்ன சந்துரு சார், கல்யாணம் நல்லா ரொம்ப கிராண்டா கொண்டாடுறீங்க போல இருக்கு. தப்பு இல்ல, அதே மாதிரி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுன்ற அறிவு இருக்கணும் சார். அடுத்த மனத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிற பொறம்போக்கு இல்ல சார் நீங்க. சார் 4 மாசமா வட்டியே தராம நாம ஒருத்தனை ஏமாத்திட்டோம், நாம பெரிய பிஸ்தா அப்படின்னு உங்களை நீங்களே பெருமையா நினைச்சுக்கலாம் சார். நான் ஏமாளிதான் சார். ஏன்னா இத்தனை நாள் விட்டுச்சிருந்தோம் பாத்தீங்களா. நான் ஏமாளிதான் சார், ஆனா ரொம்ப மோசமானவன். நான் காலேஜ் கிளம்புறேன். தம்பி சார், எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் போயே ஆகணும். இப்ப அப்பாவுக்கு அண்ணா நகர்ல ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆம்புலன்ஸுக்குலாம் அப்புறம் சொல்லிக்கலாம், சொத்தை எத்தனை பங்கா பிரிக்கலாம் தானே பேசுவீங்க. சொத்துக்கு மட்டும்தான் பிள்ளைங்க சொந்தம் கொண்டாடுவீங்கனாக்கா அது தப்பு இல்லையா தம்பி? கடன்லயே பங்கு எடுத்துக்கணும் தம்பி. அதனால ஸ்கூல் பேக் கட்டி வச்சுட்டு ஒரு ஓரமா போய் உட்காருங்க தம்பி. அண்ணா அண்ணா இன்னைக்கு லாஸ்ட் செமஸ்டர்ண்ணே, நான் போயே ஆகணுண்ணே, இல்லைண்ணா லைஃபே போயிடும். அதெல்லாம் ஒன்றும் போகாது தம்பி. அதான் உங்க அப்பா இருக்கார்ல, எத்தனை பேர் என்ன மாதிரி ஏமாளிங்க இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் கடை வாங்கினது உங்க அப்பா அவங்கள காப்பாத்துவாரு. ப்ளீஸ்ண்ணே. தம்பி, நான் சைலண்டாவும் பேசுவேன், வயலண்டாவும் பேசுவேன். என்னை கோவப்படுத்தாதீங்க, ஓரமா போய் உட்காருங்க. தம்பி சார், உள்ள போங்க. நீங்க வாங்க சார். இங்க இன்னைக்கு ஒன்னும் சரிப்பட்டு வராது போல இருக்க. ஆமாண்ணே, ஜவ்வு மாதிரி இழுத்துக்கினே போகுது. அப்ப அன்னிக்கிட்ட சொல்லி சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாமா? சொல்லுங்கண்ணே. பயப்படாதீங்க மேடம், நாங்க ரொம்ப நல்ல மோசமானவங்க. நான் தான் பேசுறேன். இங்க வந்த வேலை முடியல, செக்கு தரேன்றாங்க. செக்கு பாஸ் ஆகிற வரைக்கும் இங்க இருக்கணும்ல. ஆமா, எனக்கும் தம்பிகளுக்கும் சேர்த்து சாப்பாடு அனுப்பிச்சு விட்டுரு. அட, இந்த வீட்லயா கல்யாண நாள், அதுவுமா கவுச்சு கூட இல்லாம கேசரி வச்சு கொண்டாடுறானுங்க. நம்ம வீட்டுல மீன் நண்டு அம்முளி திம்முளி பண்ற போல இருக்க. தம்பிலாம் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் கொடுத்து அனுப்பு. ஓகேம்மா, இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணணும்னு அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு நல்லா கொஞ்சம் ஸ்பெஷலா அனுப்பிச்சு விடுமா. நான் வச்சுறேன். சந்துரு சார், இப்பவும் சொல்றேன், நாங்க ரொம்ப நல்ல கெட்டவங்க, மோசமான நல்லவங்க. ஆனா எப்போ எப்படி இருப்போன்னு எங்களுக்கே தெரியாது. நீங்க மட்டும் பணத்தை கொடுக்காம ஏமாத்தணும்னு நினைச்சீங்க. சரி விடுங்க, உங்க தலையெழுத்து, யாரு காப்பாற்ற முடியும்? சார் நீங்க வாங்க சார். சரிண்ணே. என்னங்க இதெல்லாம்?